ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை விளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராபெர்ரி கேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கேஜி ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து எக்கை பீட் பண்ணிவிட்டு அதோட பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து ஸ்ட்ராபெர்ரி எசன்ஸை சேர்த்த உடனே இந்த கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் எந்த ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ணல. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது பீட்டரை. நம்ம ஸ்லோ ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம அதோட விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்பேட்சுலா தான் யூஸ் பண்ணணும். பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. மேபி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது பர்ஃபெக்டாக அது தெரிஞ்சவங்க அதை பண்ணலாம். பட் பிகினராக இருக்கும்போது அதை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணி நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து ஸ்பேட்சுலா வச்சு தான் பண்ணுவோம். எனக்கு ஆக்சுவலி ஸ்பேட்சுலாவில் கொஞ்சம் இனிஷியலாக அந்த பவுடர்லாம் வந்து கரையிற வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து விஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு 6 இன்ச் டின் அண்ட் ஒரு 10 இன்ச் டின்லேயும் வந்து நம்ம கேக்கை வந்து ஊற்றிட்டு ஸோ இதை வந்து நம்ம ஓடிஜியில் வந்து 30 to 35 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒவ்வொரு டைமில் கூட பேக் ஆகும். ஏன்னா ஒன்று வந்து 6 இன்ச் டின், இன்னொன்று வந்து 10 இன்ச் டின் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேக்கிங் டைம் டிஃபர் ஆகலாம். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 செட்டாக பிரித்து தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஓடிஜி தான் இருக்குது. ஸோ அதில் ஒரே டைமில் என்னால் 3 கேஜி கேக் வந்து பேக் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் 1.5 கேஜி அப்புறம் வந்து இது பேக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 1.5 கேஜி வந்து தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விப்பிங் க்ரீமும் பீட் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா தான் நான் வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பில் வெட் பண்ணிவிட்டு அண்ட் விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி ஸோ நம்ம வந்து கேக் ஐசிங் பண்ணிடலாம். அண்ட் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு லேயரையும் சேம் டைப்பில் தான் நம்ம வந்து இப்போ க்ரம் கோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ரஷ் வந்து அக்கார்டிங் டு கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு நிறைய ஆட் பண்ணால் வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாட்டம் டயர் அண்ட் டாப் டயர் ரெண்டையுமே சேம் டைப்பில் வந்து க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடணும். என்ன தான் ஒரு அர்ஜென்ட் ஆர்டரே வந்தாலும் நான் வந்து க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து நான் வந்து மெயின் கோட் பண்ணுவேன். அப்போ தான் அந்த பர்ஃபெக்டாக அது வந்து செட்டாக இருக்கும். ஸோ நம்ம அர்ஜென்ட்டாக அப்படி பண்ணும்போது இந்த ஐசிங் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்காது. ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். அண்ட் இதோட ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதை வென்யூ செட்டப்பில் நம்ம எப்படி போய் செட் பண்ணுறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.